ஓகேவா? நம்ம பொங்கல் சாப்பிடுவோம். என்ன ஒன்றா எதுவுமே வேண்டாம், இதே போதும். இந்த பொங்கலே சாப்பிட்றது கஷ்டம். இன்னும் பொங்கல் வேணுமான்னு அம்மா கேட்டான் பாருங்க. ஓகேவா? அம்மா எப்பவுமே பொங்கல் நல்லா செய்வாங்க. எப்படி இருக்கு பாருங்க, பொங்கல் சூடு ஆவி பறக்குது பாருங்க. ஓகே, ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு மட்டும் அந்த ரகசியத்தை சொல்கிறேன். எங்கள் அம்மா பொங்கல் நல்லா தான் செய்வாங்க, பட் ஆனால் இன்றைக்கி பொங்கல் ரொம்ப நல்லா செஞ்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா இன்றைக்கி பொங்கலை வந்து நீ செய்கிற டிஃபனை வந்து நான் சேனலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பயந்துட்டு எங்கள் அம்மா சூப்பராக செஞ்சுக்கிறாங்க பொங்கல். ஓகே, வெறும் பொங்கலே நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் வெறும் பொங்கல் எப்படி கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும். சாப்பிட்றீங்களா? பாருங்கள் எப்படி ஆவி பருது பாருங்க. தெரியுதா? தெரியும். தேங்காய் சட்னியோட டேஸ்ட் பண்ணியாச்சு. இனிமேல் தான் சொல்ல போகிறேன், டெய்லி அம்மா சேனலில் போடணும் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக அம்மாவை செய்ய சொல்லலாம். ஓகேவா? சாம்பாரை மறந்துட்டேன். யாருக்கு பொங்கலில் சாம்பார் போட்டு சாப்பிட பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். என்னடா இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, எல்லாருக்கும் வந்து சாம்பார் தான் பிடிக்கும்னு இல்லையே, சட்னி தான் பிடிக்கும்னுவாங்க. ஆனால் வந்து நான் சொல்கிற காம்பினேஷன் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பொங்கலுக்கு வந்து வீட்டில் வச்ச காரக்குழம்பு இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். அம்மா நல்லா வைப்பாங்க காரக்குழம்பு. அதான் நீங்கள் கரடு குழம்பு பார்த்துருப்பீங்களா, அந்த காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே சாப்பிட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? சாம்பார் நல்லா தான் இருக்கும், ஹோட்டல் சாம்பார். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓகே பாருங்க, இன்னும் சூடு ஆறல. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் சிஸ்டர்ஸு யாராவது பொங்கல் நல்லா செய்வாங்களா? பெண் பொங்கல். ஏன் இது புதுசாக பெண் பொங்கல் செய்ய தெரியாதா அப்படி நீங்கள் கேட்கலாம். அது கரெக்டாக செய்யணும். எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க. நடுவில் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா சமைக்காமல் இருந்தாங்க, இப்போ தான் திருப்பி சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மாவோட சமையலெல்லாம் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் அம்மா ரொம்ப ஆர்வமாகறாங்க அந்த வீடியோ போடணுன்னு. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏன் இப்படி படுத்துட்டு சாப்பிட்றேன், மொக்கையாக இருக்கா, என்ன பண்ணுறதுங்க, என்னால் இதுதான் பண்ண முடியுது, இதுதான் பண்ணுறேன், ஓகேவா? இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? நல்ல விஷயமா இருந்தாலும், நான் எதாவது மாற்றிக்கணுன்ற விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? அப்படி ஃபுல்லாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், எனக்கு யூடியூப்பில் மைனஸ் வந்துடும், ஓகேவா? யூடியூப்பில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இருந்தீங்கன்னா, வர வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, என்னோடய அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து மைனஸில் போகும், ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. எதுவாக இருந்தாலும் என்னை மாற்றணும்னு நான் மாற்றிக்கிறேன், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். மெசேஜ் பண்ணுங்கள், சரி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேனலில் வந்து அதிகமாக வந்து டின்னர் வீடியோ தான் வரும். எவ்ரிடே டின்னர் வீடியோ கண்டிப்பாக இதில் வரும், ஓகேவா? வேறு என்ன விஷயம் இதில் நான் அப்லோட் பண்ணணும், வேறு என்ன பண்ணணுன்றதை கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ், சின்ன ஷார்ட்ஸ் வரும். வர ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் வர ஷார்ட்ஸு நல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்னோடய ஃபோனில் மெமரி ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன், ஃபோனில் மெமரி ஃபுல் அப்படின்னு காமிச்சிச்சு, ஓகேவா? ஓகே, நான் வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.